வணக்கம். முன் செய்திகளுக்கான ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்து காங்கிரஸ் உண்ணாவிரதம். ஆட்சியாளர்கள் மீது சராமரி குற்றச்சாட்டு. மருத்துவம் மற்றும் பொறியியல் பயிலும் சென்டாக் மாணவர்களுக்கு 9 கோடி ரூபாய்க்கு உதவித்தொகை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். கிருமாம்பாக்கம் இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் கொலை வழக்கில் கைதானவர்கள் சிறையில் அடைப்பு. தலைமறைவானவர்களை பிடிக்க தனிப்படை தீவிரம். இனி விரிவான செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை கண்டித்து மங்கலம் தொகுதி மற்றும் கரிக்கலாம்பாக்கத்தில் காங்கிரசார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் படுகொலை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு போன்றவற்றை கண்டிக்கும் வகையில் கரிக்கலாம்பாக்கத்தில் காங்கிரசார் திங்கட்கிழமையன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதற்கு சாமிதுரை தலைமை தாங்க முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கங்காதரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பு மாணவர்களுக்கு 9 கோடி ரூபாய் மதிப்பில் கல்வி உதவி தொகையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை யூனியன் பிரதேசத்தில் சென்டாக் மூலம் தேர்வு பெற்று தனியார் மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி சென்டாக் மூலம் தேர்வு பெறும் அனைத்து மருத்துவ மாணவர்களுக்கும் வருமான வரம்பின்றி ஓராண்டிற்கு 2.25 லட்சம் வழங்கப்படும். அதுபோல பொறியியல் மாணவர்களுக்கு ஓராண்டிற்கு 25,000 வழங்கப்படும். எந்த ஒரு மாணவருக்கும் பொருளாதார சூழ்நிலை காரணமாக உயர்கல்வி தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த 2014-15 பட்ஜெட்டில் சுமார் 31.70 கோடி பெருந்தலைவர் காமராஜர் நிதியுதவி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிதி ஆண்டில் 2014-15 இதுவரையில் 21.84 கோடி இத்திட்டத்தின் கீழ் செலவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5,548 மருத்துவ மற்றும் பொறியியல் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இன்று மருத்துவம் மற்றும் பொறியியல் மாணவர்களுக்கு 9 கோடி வழங்கப்படுகிறது. 276 மருத்துவ மாணவர்களின் நிதி உதவி தொகையான 6.21 கோடி 7 மருத்துவ கல்லூரிகளுக்கு இன்று வழங்கப்பட்டுள்ளது. அதுபோல 657 பொறியியல் மாணவர்களின் நிதி உதவி தொகையான 1.64 கோடி 11 பொறியியல் கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் காலதாமதமாக பெறப்பட்ட தகுதியுடைய 80 மருத்துவம் மற்றும் 176 பொறியியல் மாணவர்களுக்கு 85 லட்சம் மற்றும் 30 லட்சம் முறையே வங்கி மூலம் வழங்கப்படுகிறது. புதுவை தாவலக்குப்பம் இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் கொலை வழக்கில் கைதானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவை தாவலக்குப்பம் பூரணாக்குப்பத்தை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் மனோகர் கடந்த 21ஆம் தேதி வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக தாவலக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சேர்ந்த குமாரவேலு உள்ளிட்ட கும்பலை தேடி வந்தனர். விக்கிரவாண்டியில் பதுங்கியிருந்த குமாரவேலு, ராஜசேகர், தமிழரசன், முகிலன், தமிழரசு ஆகிய 5 பேரை நேற்று முன்தினம் இரவு போலீசார் கைது செய்தனர். அவர்களை முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. கொலை தொடர்பாக விக்கிரவாண்டியை சேர்ந்த பிரபல ரவுடி கைப்பிள்ளை ராஜு உள்ளிட்ட மேலும் 7 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட குமாரவேலு உள்ளிட்ட 5 பேரையும் நேற்று மாலை JM1 நீதிபதி எழில்வளவன் முன் ஆஜர்படுத்தினர். 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து 5 பேரும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவை வைத்திக்குப்பம் அக்காசாமி கோவிலில் அன்னசேவை மண்டபத்தின் மறுசீரமைப்பு பணிகளை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை வைத்திக்குப்பம் அக்காசாமி திருக்கோவில் அன்னசேவை மண்டபம் மற்றும் ஆலய மறுசீரமைப்பு பணிக்கான துவக்க நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெற்றது.
இதனை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்க சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குணசேகரன் மற்றும் கோவில் அறங்காவல் குழுவினர் கலந்து கொண்டனர். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையில் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீப திருவிழா நடைபெற இருப்பதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் அக்கறை காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவை இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இல்லத்தரசிகளை விட இளம் பெண்களை சுறுசுறுப்படைய செய்துள்ளது. இதனால் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் நகரின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். புதுவையில் மக்களை வாட்டி எடுக்கும் குளிர், சாலையோரங்களில் விற்பனையாகும் ஸ்வெட்டர்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். வடகிழக்கு பருவமழை துவங்கியதால் நீர்நிலைகளை தேடி வரும் வெளிநாட்டு பறவைகள். வேட்டையாடினால் வனத்துறை நடவடிக்கை. விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சாய்பாபா பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சத்ய சாயி சேவா சமிதியின் சார்பில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா 89வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. வைஷியால் வீதியில் அமைந்துள்ள சமிதி வளாகத்தில் ஓமகாரம், சுப்பிரபாதம், நகர சங்கீதனம், அன்னதானம் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. மாலை 5 மணி அளவில் புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலய நூலக வளாகத்தில் ஸ்ரீ சத்ய சாயி சேவா சமிதி பாலவிகாஸ் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து வேத பாராயணம், பஜனை நிகழ்ச்சிகளும் ஆரத்தியும் சிறப்பாக நடைபெற்றன. பக்தர்கள் பெருமளவில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஆதி திராவிடர் நலத்துறை ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உட்பட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆதி திராவிடர் நலத்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக திங்கட்கிழமையன்று ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர். இதற்கு தலைவர் ஆனந்தன் தலைமை தாங்க அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேஷாச்சலம், தலைவர் பாலகுமார், பொதுச் செயலாளர் சம்பந்தம், தனராசு ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். புதுவையில் பனி மக்களை வாட்டி எடுப்பதால் ஸ்வெட்டர்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமன்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உலன் ஸ்வெட்டர், ஸ்கார்ப், மங்கி குல்லா, மப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயர்பேட் போன்றவைகள் 30 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணிக்கடைகளில் இது போன்ற குளிர்தடிப்பு ஆடைகள் விற்பனை ஆனாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில் தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதியில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழை துவங்கிவிட்டதால் நாரை, மணையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்து மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவதால் கிராம பகுதிகளில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இது போன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இறை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவை சித்தன்குடியில் உலக அமைதியை வலியுறுத்தி நடத்தப்பட்ட விளக்கு பூஜையில் பெண்கள் கலந்து கொண்டனர். புதுவை சித்தன்குடியில் உலக அமைதிக்காகவும் மக்களின் துயரம் போக்கவும் வேண்டி சென்னை பகவதி சேவா மண்டலி சார்பில் பகவதி விளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை பாலக்காடு திருமேனி குருஜி நடத்தினார். இதில் 400க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை மண்டலியின் புதுச்சேரி நிர்வாகி பாலச்சந்திரன் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். புதுவையில் இருந்து விழுப்புரம் வரை ஓடும் ரயிலில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நேற்று நடந்தது. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் இந்த போட்டி நடந்தது. போட்டிகளை அகில இந்திய லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்க தலைவர் சுரேஷ் மாணவ மாணவிகளுக்கு ஓவியம் வரைவதற்காக பேப்பர் கொடுத்து தொடங்கி வைத்தார். போட்டிகள் 3ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வண்ணம் தீட்டும் முறையிலும் 8, 9, 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு அவரவர் விரும்பும் தலைப்பின் கீழ் ஓவியம் வரையும் முறையிலும் நடந்தது. நிகழ்ச்சியில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்க துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, சட்ட ஆலோசகர் தமிழரசன் மற்றும் பாலா, அருள், ஓவியர் சிவகுமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். சமையல் கேஸ் மானியத்தை பயனாளிகள் வங்கி கணக்கில் செலுத்தும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் வேலுசாமி தலைமை தாங்கினார். ஒருங்கிணைப்பாளர்கள் இளங்கோவன், விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மகளிர் பாசறை கௌரி கலா, தொழிலாளர் சங்க தலைவர் ரமேஷ், செயலாளர் கார்த்திகேயன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கையெழுத்து இயக்கத்தில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்திட்டனர். இதனை பிரதமருக்கும் பெட்ரோலியத்துறை மந்திரிக்கும் அனுப்ப இருப்பதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர்.
புதுவையில் நடத்தப்பட்ட பளு தூக்குதல் மற்றும் ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையேயான பளு தூக்குதல் மற்றும் ஆணழகன் போட்டி நேற்று முன்தினம் குருமாம்பேட் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. இதில் 16 கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதன் பரிசளிப்பு விழா நேற்று நடந்தது. புதுவை பல்கலைக்கழக விளையாட்டு இயக்குநரக இயக்குனர் சுல்தானா வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக கல்லூரி தலைவர் வேல்முருகன், டீன் டாக்டர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். கல்லூரி விளையாட்டு இயக்குநர்கள் பாலமுருகன், சந்திரசேகரன், சௌரிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை பல்கலைக்கழக உடற்கல்வி துணை இயக்குனர் சிவராமன், கால்நடை கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் முகமது அசீம் ஆகியோர் செய்திருந்தனர். தமிழக முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என கனகசெட்டிக்குளத்தில் அதிமுகவினர் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகி தற்போது ஜாமீனில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என புதுவை அருகே உள்ள கனகசெட்டிக்குளம் சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலில் திங்கட்கிழமையன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் மாநில செயலாளர் புருஷோத்தமன், முன்னாள் MP ராமதாஸ், முன்னாள் MLA பரசுராமன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்து காங்கிரஸ் உண்ணாவிரதம். ஆட்சியாளர்கள் மீது சராமரி குற்றச்சாட்டு. மருத்துவம் மற்றும் பொறியியல் பயிலும் சென்டாக் மாணவர்களுக்கு 9 கோடி ரூபாய்க்கு உதவித்தொகை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். கிருமாம்பாக்கம் இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் கொலை வழக்கில் கைதானவர்கள் சிறையில் அடைப்பு. தலைமறைவானவர்களை பிடிக்க தனிப்படை தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.